கேள்வி கேட்குறீங்களே. இன்றைய தினம் நேரு சகோதரர் மற்றும் அவருடைய சார்ந்த நிறுவனத்தெல்லாம் ரெய்டு நடத்திட்டு இருக்கு. ஒரு கேள்வியாவது அதை கேட்குறீங்களா? திமுகவை சார்ந்த எந்த நிறுவனத்திலாவது இப்படி நடைபெற்ற சம்பவத்தை ஒரு கேள்வி இதுவரை கேட்டிருக்கீங்களா? நான் பல முறை உங்கள் முன் தோன்றி ஊடகத்துக்கும் பத்திரிகையும் பேட்டி கொடுத்துருக்கிறேன். ஒரு முறை கூட திமுக பற்றி கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. திமுக தலைவர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க, முதலமைச்சர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க, துணை முதலமைச்சர்ட்டையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தர நான் தயார். நாட்டு மக்களுடைய பிரச்சனையை குறித்து நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுக்கலையா? என் மீது வழக்கு போட்டாங்களே. நான் முதலமைச்சராக இருந்தேன்ல. நெடுஞ்சாலைத்துறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதில் தவறு செய்வதாக நீங்கள் உயர்நீதிமன்றத்தை நாடினீங்களே, உச்சநீதிமன்றத்தை நாடினீங்களே. அப்போல்லாம் நாங்கள் கோரிக்கை வைக்கலையே. தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் ஒரு நேர்மையான உயர்நீதிமன்றம் என்பது அனைவருக்குமே தெரியும். இது எல்லாமே வாதத்தின் அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. அப்படி இருந்து நாங்கள் சந்திச்சோம்ல, எங்கள் அமைச்சர் மீதெல்லாம் வழக்கு போட்டீங்கல்ல. அப்போ நாங்கள் ஏதாவது வெளி மாநிலத்தில் விசாரிக்கணும்னு நாங்கள் எதாவது கேட்டோமா? இல்லை. இவர்கள் ஆட்சி செய்கிறாங்க. இப்போ நாங்கள் ஆட்சி செஞ்சு அவங்க எதிர்கட்சி இருந்தால் கூட பயப்படலாம். இப்போ ஆளுகின்ற ஆட்சியே திமுக ஆட்சி. அப்படி இருக்கும்போது ஏன் பயப்படுறாங்க? இதில் ஏதாவது தவறு நடப்பதாக தான் தெரியுது. எப்படி தனிப்பட்ட? இது அரசு சார்ந்த நிறுவனங்க. என்னுடைய பிரச்சனை இல்லை. இது அரசு சார்ந்த நிறுவனம். டாஸ்மாக் நிறுவனம் யாருது? ஏன்னா தனிப்பட்ட நிறுவனம் முதலமைச்சருடையதா? அப்படித்தான் இருக்க மாட்டேங்குது. அதனால தான் பயப்படுறாங்க. அதாவது இந்த வழக்கு எப்படி போய்கொண்டு என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் சுணக்கம் ஏற்பட்டால் மக்களுடைய பிரச்சனைக்காக மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்களை சட்ட ரீதியாக அவர்கள் அதிலே சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை பற்றி சிந்திப்போம்.